டிஃப்ரெண்ட்டாவா தான் கங்குவா பார்த்தோம். கங்குவாக்கு அடுத்த வருஷம்னா இது ஒன்று பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஒன்றா இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக படிப்பாங்க ப்ரோ. எதிர்பார்த்து போகலாமா இல்லை எதிர்பார்ப்பே இல்லாமல் போனால் படம் பார்க்கணும்? எதிர்பார்ப்பே இல்லாமல் போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? படமே பிடிக்கல ப்ரோ எனக்கு ஃபுல்லாக. பார்ட் 2க்கு ஏதோ லீட் ஆமாம், ஆனால் பார்ட் 2 சும்மா 2 செகண்டுக்கு மட்டும் இந்த கடல் ஒன்றும் ஓயாதுன்ட்டு முடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். இந்த செகண்ட் ஹாஃப்லவே கடல் சீன் தான் காட்டியிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக கடல் சீன் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே கடல் தான், அவ்வளோதான் ப்ரோ. ரேட்டிங் எவ்வளோ? ரேட்டிங் ஒரு 7 தரலாம். சீன்லாம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, அது அந்த அளவுக்கு ஒர்த்தெலாம் இல்லை ப்ரோ. கிராஃபிக்ஸ் கிளியராக தெரிஞ்சு எதிர்பார்த்த மாதிரி இல்லை ப்ரோ. எதிர்பார்த்து ஃபுல்லாக கடலே காமிச்சிருக்காங்க, போர் அடிக்கும். ஆமாம், கடலே வாட்ஸ்அப் போர் அடிக்குது. இல்லை, ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. இல்லை, திவ்யா பாரதி ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. ரொமான்ஸ் பயங்கரமாக இருக்கு, நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. விஷயம் சொல்லியிருக்காங்க படத்தில். ஆல்மோஸ்ட் ஸ்டோரி இல்லை ப்ரோ. ப்ரோ எப்படி என்ன ஒன்றுமே புரியல ப்ரோ படத்தில். சத்தியமா எதுவுமே புரியல ப்ரோ. கத்தினேங்கிறாங்க, ஒன்றுமே புரியல. ஜிவி பிரகாஷா ஆக்டிங்கும் எதுவுமே சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாம் ஒரே சத்தமாக அது தலைலாம் வலிக்குது. இல்லை, இது வரைக்கும் அவர் படம்லாம் பார்த்துருப்பீங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாவா தான் கங்குவா பார்த்தோம். கங்குவாக்கு அடுத்த வருஷம்னா இது ஒன்று பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 100னா எவ்வளோ ரேட்டிங்? இந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இல்லை, ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் ஜிவி பிரகாஷ் நல்லா அடிச்சிருக்காங்க. படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? பேராசை பெருநஷ்டம் அந்த இது அதான் கான்செப்ட் பார்த்தோம், அதான் சொல்லியிருக்காங்க. அது ஃபேண்டசியாக இருக்கு, ஃபேண்டசியாக இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு. பேச்சுலர் படம் பார்த்தீங்க, இது வந்து இல்லை அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்காது, டோட்டலாக வேற ஸ்டோரி இது. ஓகே. திவ்யா பாரதி எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதில் கொஞ்சம். இந்த கடல் உள்ள வர சீன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த ராசா ஸ்டோரி வைஸ் அது பெருசாக இல்லை, ஓகே பார்க்கலாம். பேச்சுலர் அப்புறம் ஜிவி பிரகாஷ்க்கு திவ்யா பாரதிக்கு பெரிய ஹைட் இருந்து ஸோ இந்த படத்தில் இருக்க இதுவாச்சு. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபுல்லாக கடலே காமியும் லேக் ஆகுது தானே சொல்கிறாங்க. அப்படின்னா ஆமாம், கொஞ்சம் படமே ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கு படம் ஃபுல்லாக கொஞ்சம். இந்த படத்தில் ஜிவி அப்படின்னா மியூசிக் போட்டு நல்லா மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு படத்தில் என்ன பிடிச்சதுங்க? நல்லா தானே இருந்துச்சு. படத்தை என்ன சொல்கிறாங்க? படத்தில் போட் சீன் நல்லா இருக்கு. ஆமாம், ஃபைட் சீன் நல்லா இருக்கு. கொஞ்சம் பேய் அப்பப்போ வந்த படத்துக்கு தீபாவளி பார்க்க தார் அடி எவ்வளோ கொடுக்கலாம்? 4.5 தரலாம். 4.5. ஏன் படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கா? இல்லை, நான் லேக்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. கிராஃபிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸு அப்பப்போ நடுவில் வந்துட்டு போகுது, அவ்வளோதான். ஆனால் லேக் அடிக்கல, பயம்லாம் இருக்கு. ஆனால் பயலாம் இருக்குது. பயம்லாம் இருக்கு. மியூசிக் ஒர்க் ஆகுதுங்களா? ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நல்லா ஓகே ப்ரோ. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை, ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. அது ஜாக்ஸ் படம் மாதிரி இருக்கா? ஜாக்ஸ் படம் அந்த பைரேட்ஸ் ஆஃப் கராபியன்லாம் இல்லை. இது வந்துட்டு பழைய தமிழ் படம்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, எம்ஜிஆர் படம்லாம், தங்கத்தை தேடுறது, கடலில் போய் கொள்ளையடிக்கிறது, அதை வச்சு இது வந்து ஒரு மாதிரி துரோகத்தை எடுத்துகிட்டு வந்து பண்ணி அந்தமாரி கேவலமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு தான் ஓகே. மியூசிக்கு விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு ஸ்டார் அடி எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 7 கொடுக்கலாம், 6, 7. கடலே காமிக்குதுன்றது லேக் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு செம்ம ஸ்லோ. அது வெளியே தான் காட்டுறாங்க. கடலுக்குள்ளே கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வெளியே போர், செம்ம போர் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம். ஃபுல்லாக இருட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது ஓகே. அதான் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் சில எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி வெளியே இருந்து அந்த வெளியே காட்டுறானுங்களா, அதெல்லாம் போர். அது ஓகே தான் ப்ரோ. ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஆமாம், அது வந்துட்டு எப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. பட் ஆனால் கதைப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே துரோகம், அந்த பழைய காலத்து கதை மாரி தான் எடுத்துருந்துருக்காங்க. மற்றபடி புதுசாக எதுவுமே இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணுறேன்.